எடப்பாடி வந்து இந்த 10.5 கொண்டு வந்ததுனால தென் மாவட்டங்களையும் சரி இல்லை வட மாவட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா நிறைய கன்சாலிடேஷன் போலரைசேஷன் ஆகும்போது இப்போ ஸ்டாலின் எந்த மாதிரியான முடிவு எடுப்பார் சார்? ஏன்னா அவரே வந்து ப்ரோ பண்ணியர் பண்ணுறாருன்னு சொல்லி நீங்களே சொல்றீங்க போது ஸ்டாலினுடைய முடிவு என்னவா இருக்கும் அடுத்த கட்டம்? ஸ்டாலின் இந்த முடிவில் சீமான் இடையில வந்து நிற்கிறாரு. சீமான் என்ன சொல்றார், டாக்டரே என்ன சொல்றாருன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பெல்லாம் வேண்டாம் 10.5 கொடுன்னு சொல்றாரு. அதை கொடுத்த எடப்பாடிக்கு அதை பற்றி ஒன்றும் சொல்ல முடியல. விஜய் அவரா சொல்ல போறாரு, ஜான ஆரோக்கியசாமியா சொல்ல வச்சிடறாரு, முடியாது. அவங்க ராமதாஸை கண்டு பயந்து கட்சி ஆரம்பிச்சு விக்கிரவாண்டி களத்தில் நிற்காம கமல்ஹாசன் 2.0 மாதிரி விலகி போயிட்டாங்க. அந்த இடத்துக்குள்ள சீமான் வந்து தன் கருத்தை ஆணித்தரமா முன்வைக்கிறாரு. அந்த ராஜேந்திர சோழன் பிறந்த நாள்ல பறைய தானடா அடிக்க சொன்னேன், ஒன்னையாடா அடிக்க சொன்னேன்னு கேட்டவர் இந்த இடத்துக்குள்ள என்ன சொல்றாருன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சு வன்னியருக்கு கொடுக்கலாங்கிறார். என் கருத்து அதுதான். வன்னியருக்கு வந்து 1931 சென்சஸ் வன்னியரை வந்து 17% சொல்லுது.